அன்பான பிக்ஷன் நேயர்களே, நாம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க கவனமாக இருக்க வேண்டிய தசாபுக்தி அந்தர சூட்சும காலங்கள் எது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த தசாபுக்தி அந்த சுட்சும காலத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட இந்த 4 நட்சத்திரக்காரங்களுக்கும் நான் சொல்ல போகிற அந்த தசாபுக்தி அந்தர காலத்தில் கண்டிப்பாக 100% இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். சரிங்களா? அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட தசாபுக்தி அந்தர காலத்தில் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தீங்கன்னா அவங்க நான் சொல்கிற விஷயத்தில் கண்டிப்பாக அவஸ்தையை அனுபவிக்க நேரிடும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 நட்சத்திரக்காரர்களும் சூரிய கர்மாவை சார்ந்தவங்க. சரிங்களா? அஸ்வினி பார்த்தீங்கன்னா மேஷ ராசியை சார்ந்த ஒரு நட்சத்திரம், ஆயில்யம் கடக ராசியை சார்ந்த ஒரு நட்சத்திரம், அனுஷம் என்றது விருச்சிக ராசியை சார்ந்த ஒரு நட்சத்திரம், புரட்டாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ராசி சார்ந்திருக்குது. ஒன்று கும்பராசி கடைசி நட்சத்திரம், அதே போல் மீனத்தில் முதல் நட்சத்திரம். இந்த ராசியில் பிறந்த இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய தசாபுக்தி அந்தர சூட்சும காலம் எதுன்னு பார்ப்போம். சரி, எதுக்கு இந்த தசாபுக்தி பார்க்குறோன்னா, உங்களுக்கு எல்லாருமே தெரியும் தசாநாதன் புக்திநாதன் இவங்க தான் மெயினாக ஒருத்தவங்க ஜாதகத்துடைய விஷயத்தில் அவங்களுக்கு நடக்க போகிற நல்லது கெட்டதற்கு முக்கியமான காரணம் இவங்க தான். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். தசா 50% பலன் கொடுக்கும், புக்தி ஒரு 30% பலன் கொடுக்கும், 20% தான் இந்த கோச்சாரம், இந்த சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு இது பேச்செலாம் பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்குறப்ப இந்த தசா புக்தி அது மட்டும் இல்லாமல் அந்தரம், தசாவில் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா புக்தி, அதோட சப்டிவிஷன் அந்தரம், அதோட சப்டிவிஷன் சூட்சமம். ஸோ இப்படி சப்டிவிஷன் போவோம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா தசா புக்தி பாருங்கள், அந்தரம் அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? தசான்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கோள் கிரகங்களுடைய தசா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா அது கேதுவோட நட்சத்திரம். அப்போது கேதுவோடைய தசா மகாதசை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அதில் கேது மகாதசை, அதில் கேது தசா, கேது புக்தி, கேது அந்தரம், கேது சுட்சமம், இப்படி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? இந்த அந்தர காலம் பார்த்திங்கன்னா நாட்கள் கணக்கில் வரும், சூட்சமம் பார்த்திங்கன்னா மணிக்கணக்கில் வரும். ஸோ மணிக்கணக்குன்றதுனால அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் வருஷ கணக்குன்றது நம்ம தசா, மாத கணக்குன்றது புக்தி. அதனால் இந்த தசா புக்தி குறிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எந்த குறிப்பிட்ட தசா புக்தியில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆயில்ய நட்சத்திரம், அனுஷம், புரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கவனமாக இருக்க வேண்டிய தசா புக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா கேது தசா புக்தி அந்தர சூட்சும காலம். கேது தசா புக்தியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் 12ஆம் அதிபதியோடைய தசா புக்தி அந்தர சூட்சும காலம். தசா புக்தி 12ஆம் அதிபதியோட தசா புக்தி. இப்போது அஸ்வின் நட்சத்திரத்தில் ஒரு நபர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் அதே வீட்டில் அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. 2 பேருக்குமே கேது தசான்றது காமன். ஆனால் 12ஆம் அதிபதியோட தசை டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா ஒருத்தர் மீன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, இன்னொருத்தர் கடக லக்னத்தில் பிறந்திருப்பார். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதே பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான், புதனுடைய தசை. ஸோ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசா புக்தியில் கவனமாக இருக்கணும். கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய தசாபுக்தி காலத்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த 12ஆம் அதிபதி தான் டிஃபர் ஆவாங்க லக்னத்தை பொறுத்து. ஸோ இதை உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போ தெரியலனா எந்த தசா எந்த லக்னம் அதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்க காண்டாக்ட் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இந்த 2 மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2மே போதும்.
மோஸ்ட்லி இல்லை, அவ்வளோதான் மெயினாக. 12ஆம் அதிபதி கேது தசாபுக்தி. ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் பெருசாக வராது. சரிங்களா? சரி, எந்த விஷயத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வரும்ன்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் சன். ஓகேங்களா? தந்தை மகனுக்குள்ள பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும். 2வது மெடிக்கல் ஸ்கேம், அதாவது ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப பிரச்சனைகள் ஏற்படுறது. மாற்றி சர்ஜரி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஜீன்ஸ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பண்ணிடுவாங்க ஆப்ரேஷன். இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டுறது. இல்லைனா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 1 லட்சம் சொல்லிட்டு 5 லட்சம் பிடுங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளால் பிரச்சனைகளை சந்திக்கிறது, அரசாங்க பதவியில் இருக்கவங்ககிட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ வந்து டிராஃபிக் போலீஸில் மாட்டுறது, அவங்க வந்து தேவையில்லாமல் ஃபைனை வந்து வேறு யார் மேலே போடுற ஃபைனை உங்கள் மேலே போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டுறது. அதே போல் வந்து ஏதோ ஒரு எஃபியில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணுவீங்க ஒரு பொலிட்டிஷியனை பற்றி, ஒரு அரசியல்வாதி பற்றி, அவங்க உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அது மூலிமா நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸ் நலையிற மாதிரி ஆகும். ஸோ அரசியல்வாதி, அரசாங்க அதிகாரிகள், ஓகேங்களா? அடுத்து வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ், தந்தை, இவங்க மூலயமா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். சரிங்களா? இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் கேது தசாபுக்தி, 12ஆம் அதிபதியோட தசாபுக்தி காலங்களில் இந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்வினி, ஆயில்யம், மனுஷம், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 12ஆம் அதிபதி தசாபுக்தி அந்தரம் எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில், நான் சொன்ன குறிப்பிட்ட விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் நீங்கள் கவனமாக இல்லைன்னா கண்டிப்பாக 100% இது நடந்தே தீரும். சரிங்களா? அப்படி இல்லை நீங்கள் சொல்கிறது எப்படி நான் நம்ப முடியல அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில், இல்லை உங்களுக்கே நடந்திருக்கலாம்ல, அஸ்வினி, ஆயில்யம், மனுஷம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தசாபுக்தி அந்தரம் எப்படியும் இருந்தாலும் எல்லா தசாபுக்திலையும் வரும், புக்தியும் எல்லா தசாலையும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி 12ஆம் அதிபதியோட தசா புக்தி எதாவது வந்திருக்கா, இல்லை வந்து கேதுவோட தசா புக்தி வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் இந்த பிரச்சனைகள்லாம் அனுபவிக்க நேரிட்டிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, லைஃப்பில் க்ரோத் மட்டுமே இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்ல போனால், இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்தப்பயே கேது தசை வரும். ஸோ குழந்தையிலே வந்து வரனால அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைகள் வந்துடும். சரிங்களா? அதே ஆயில்யம் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க வந்து புதனுடைய நட்சத்திரம். ஸோ புதன் தசை ஆரம்பிக்கும், 17 வருஷம் இருக்கும். முதல் பாதத்தில் தான் 17 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் கேது தசை வரும். ஸோ அடுத்த 7 வருஷம். அப்போ வந்து காலேஜ் படிக்கிற டைமில் வரும். ஸோ அதுக்கு காலேஜில் படிக்கிற டைமில் எந்த மாதிரி பிரச்சனை வருமோ இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். அதே போல் 12ஆம் அதிபதி தசையும் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? கேதுன்றது காமன்றதுனால சொல்கிறேன். அடுத்தது அனுஷம் வந்து சனியோட நட்சத்திரம். ஸோ சனி தசையில் ஃபஸ்ட்டு பிறப்பாங்க, அப்புறம் புதன், அப்புறம் பார்த்திங்கன்னா கேது தசை வரும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற டைமில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். புரட்டாதின்றது குருவோட நட்சத்திரம். குரு ஒரு 16 வருஷம், சனி ஒரு 19 வருஷம், அப்புறம் புதன் ஒரு 17 வருஷம், அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கேது வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி வரும். ஸோ ஹெல்த் இஷ்யூ, அந்த மாதிரி பிரச்சனைகள், மெடிக்கல் ஸ்கேமில் மாட்டுறவங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்திலாம் பிரச்சனைகள் மாற்றவங்களாம் யார் பார்த்திங்கன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன நட்சத்திரம், என்ன தசா, என்ன புக்தி, என்ன லக்னம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த பிரச்சனையும் மாட்டாமல் தப்பிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.